சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ருதி ரொம்பவே கோவமா ரவி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன ரவி, உனக்கு என்னதான் பிரச்சனை? நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ற நீ என் அம்மா அப்பாவை வீட்டுக்கே போய் திட்டிட்டு வந்திருக்க. அவங்க அப்படி என்ன செஞ்சாங்கன்னு கேட்கும்போது, ஏன் உன் அப்பாவும் உன்னுடைய அம்மாவும் என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாதுன்னா அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? நீத்து கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்னு உனக்கு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைச்சா உன்னுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ற அப்படின்னு ரவியும் ரொம்ப கோவமா பேச, உடனே இவங்க 2 பேருக்கும் இடையில நெறைய பிரச்சனை நடக்குது. இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுலேருந்து வீட்ல எப்ப பார்த்தாலும் ரொம்ப அமைதியா தன்னுடைய வாழ்க்கைய பார்த்துட்டு இருந்த ரவிக்கும், இங்க ஸ்ருதிக்கும் ரொம்பவே பிரச்சனை நடக்குதே அப்படின்னு அண்ணாமலை பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இத பார்த்துட்டு இருக்க முத்துவும் என்னப்பான்னு கேட்க, பாத்தியா? இந்த வீட்ல ரவியும் ஸ்ருதியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வாழ்க்கைய பத்தி இனி நான் யோசிக்க வேண்டாம். ஏன்னா, அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாழ்க்கைய பார்த்துப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா இப்ப ஸ்ருதி புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வீட்ல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. ஸ்ருதி பேச்ச இங்க ரவி கேட்கறதும் இல்ல. ரவி சொல்றத ஸ்ருதி புரிஞ்சுக்கிறதும் இல்ல. நீத்து மேல உள்ள நம்பிக்கையில இங்க ரவியும் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாம இருக்கிறத என்னால எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஸ்ருதி கஷ்டப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டை தனியாவே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு இப்போ பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கும்போது, வர பிரச்சனையெல்லாம் பார்த்தா எப்படி இவங்க 2 பேரும் பேசி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. இதெல்லாம் நினைக்கும்போது ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு முத்து. அதனால தான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அப்பா பலகுரலை பத்தி தெரியும்ல. எப்போ பார்த்தாலும் இங்கே ரவி கிட்ட கோவப்பட்டாலும், ஆனால் ரவியை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிச்சிடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. ஆனால் இந்த பிரச்சனையை வச்சு எப்படியாவது இங்கே ரவியவும் ஸ்ருதியவும் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும்னு ஸ்ருதியோட அம்மா நினைக்கிறாங்க. அதனால தான் இப்போ பிரச்சனையே வருது. நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். எல்லாம் சரியாயிரும்ப்பா, நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் இருக்கோம்லப்பா பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு முத்து ஆறுதலாக பேசினாலும், முத்து மீனா என்ன பிரச்சனை வந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவங்க வேலையை பார்க்குறாங்க. சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி மனோஜும் ரவியும் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு அப்படி புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாங்க. எப்படி வாழ்க்கையை பார்த்துக்கணுன்னு 2 பேருக்கும் தெரிய மாட்டேங்குதே. என்ன செய்யன்னு தெரியலன்னு அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. விஜயா எப்பயும் போல பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, எனக்கு மீனா முத்துவை நினச்சா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எதுக்காக பார்வதி இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க, இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு நீ சொன்ன, ஆனால் பொய் சொல்லி ஏமாற்றி உனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் மீனாவும் முத்துவும் யாருக்கும் தெரியாமல் எவ்வளோ உதவி செய்கிறாங்கன்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு கேட்க, அப்படி உனக்கு என்ன தெரியும்னு கேட்கும்போது, இல்லை நானும் பார்த்தேன், கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன், தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் மீனா ரொம்பவே பாசமாக பேசுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, யாராவது உதவின்னு கேட்டால் மீனாவும் முத்துவும் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு தேவையான பணம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பணம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை தான் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஏமாற்றி அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு நினச்சேன், ஆனால் மீனாவும் முத்துவும் உண்மையாகவே உதவி செய்கிறாங்கன்னு பாராட்டி பேசுறியான்னு கேட்க, அது எல்லாமே உண்மை தானே. அவங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் இதை பற்றி என் ஃப்ரெண்டு அகிலா கிட்ட என்னால் பேச முடியாதே. ஏன்னா உனக்கு நான் உதவி செஞ்சதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்டையும் என் ஃப்ரெண்டு இப்போ பேசுகிறதே இல்லை. ஆனால் மறுபடியும் என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முத்து மீனா மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத பற்றி நான் சொல்லுவேன். அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நான் உதவி செய்வேன். நான் உனக்கே உதவி செஞ்சேன், உண்மையாகவே உதவி செய்கிற முத்து மீனாவுக்கு உதவி செய்ய மாட்டேனா என்ன அப்படின்னு பார்வதி முத்து மீனாவை விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பாராட்டி பேசுகிறாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பார்வதி இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்லும்போது, அமைதியார் விஜயா, நான் உனக்கு உதவி செஞ்சது தப்பு. அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என் ஃப்ரெண்டு இன்னும் என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி தான் அகிலாவும் என்னை விட்டு கொடுக்காம என்கிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நீ பொய் சொன்னதால் என் மேலே இருக்கிற நம்பிக்கையும் இப்போ இல்லைன்னு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீ பொய் சொன்னதால், உனக்கு நான் உதவி செஞ்சதால தான் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இருக்கட்டும், என்ன இருந்தாலும் நீ என் பேச்சு தான் கேட்கணும். முத்து மீனாவுக்கு எனக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. எனக்கே அவங்க பெரிய வாய்ப்பை தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. முத்து சொன்னதெல்லாம் கேட்டுட்டு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை வெளுத்து வாங்கிட்டாங்கல்ல. நீ என்னடானா முத்து மீனாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் நீ செய்ய வேண்டாம். முத்துவும் மீனாவும் யார் பேச்சையும் கேட்காம புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அங்கே ஃப்ரூட் பொக்கே பிஸ்னஸ் செய்கிறேன்னு அங்கே கிடைக்கிற ஆர்டரெல்லாம் செஞ்சு முன்னேறணும்னு அவ்வளோ வேலை செய்கிறாங்க.
இப்போவே அந்த மீனாவை கையில் பிடிக்க முடியல. சொல்கிற வேலையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. என்னை எதிர்த்து வேற பேசுகிறாங்க முத்துவும் மீனாவும். அவங்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைச்சா அவ்வளவுதான். அதனால எனக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் அமைதியாக இருக்கேன்ல, அந்த வாய்ப்பு முத்து மீனாவுக்கு கிடைச்சா கொஞ்சமாவது எனக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா என்ன? அப்புறம் அவங்க என்னை என்னெல்லாம் பேசுவாங்க. வேண்டவே வேண்டாம். அதனால முத்து மீனாவுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. நீ என் ஃப்ரெண்டு, முடிஞ்சா எனக்கு உதவி செய். இல்லையா அமைதியா இரு. உன் ஃப்ரெண்டு கிட்டலாம் முத்து மீனா உதவி செய்கிறத பற்றி நீ பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசலைனாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்கன்னு என் ஃப்ரெண்டே பார்த்து அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீ உண்மையாகவே சந்தோஷப்பட மாட்டியான்னு கேட்க, நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காததுக்கு காரணம் முத்துவும் மீனாவும் தானே. என்னை பற்றின உண்மையை அங்கே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி என்னை மாட்டி விட்டாங்கல்ல, என்னை தலகுனிய வச்சாங்கல்ல. முத்து மீனாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் எப்படி சந்தோஷப்பட முடியும்? அதனால நீ அப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிடாத. புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பார்வதியோட ஃப்ரெண்டு வராங்க. உடனே பார்வதி, விஜயா நீ இங்கேயே இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தன்னுடைய ஃப்ரெண்டு சிவன் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. இதை பார்த்த உடனே பார்வதி யோசிக்கிறாங்க. வர வர பார்வதி நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. இங்கே யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அவங்க எல்லாரும் பார்வதியோட ஃப்ரெண்டாக இருக்காங்களே. முத்து மீனாக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறா. என் கிளாஸுக்கு வர சிவன்கிட்ட பார்வதி பேசி சிரிச்சிட்டு இருக்கா. நான் சொல்கிற எதையும் பார்வதி கேட்காததுனால முத்து மீனாவுக்கு அவங்க நினச்சதை விட பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு பார்வதியை பார்த்துட்டு ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க விஜயா. சிந்தாமணி மறுபடியும் இங்கே ரோகிணி கிட்ட பேசினா நமக்கு இதே மாதிரி பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா நாமளும் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சிந்தாமணி ஃபோன் பண்ணுறதை பார்த்த உடனே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. சிந்தாமணி நமக்கு பெருசாக என்ன செஞ்சிட்டாங்க? நம்ம சொல்கிற வேலையை சரியாக செய்யவே இல்லை. அப்புறம் எதுக்காக அவங்க எனக்கு ஃபோன் பண்ணணும்? நான் தான் சிந்தாமணியை நம்பி ஏமாந்து போயிருக்கேன். 40,000 ரூபா பணத்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய டெக்கரேஷன் வாய்ப்பையும் அவங்களுக்காக கொடுத்தேன். ஆனால் எனக்குன்னு அவங்க எதுவுமே செய்யலை. நான் செய்ய சொன்ன வேலையை சிந்தாமணி சரியாக செய்யவே இல்லை. ஆனால் முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட உடனே உங்களை பற்றின உண்மையை நான் சொல்லக்கூடாதுன்னா நான் கேட்ட பணத்தை கொடுக்கணுன்னு என்கிட்ட பணம் வாங்கினாங்களே இந்த சிந்தாமணி, இவங்க பேச்சை நீ கேட்கவும் கூடாது, இவங்களுக்கு எந்த உதவியும் நான் செய்யவும் கூடாது அப்படின்னு சிந்தாமணி ஃபோன் பண்ணும்போதெல்லாம் ரோகிணி ஃபோனை எடுக்காமையே இருக்காங்க. இங்கே மறுபடியும் சிந்தாமணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ரோகிணி இனி அந்த சிந்தாமணி நம்மளுக்கு ஃபோன் பண்ணவே கூடாது அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணும்போதெல்லாம் எடுக்காமல் இருக்க தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது சிந்தாமணிக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன இந்த ரோகிணி ரொம்ப கோவமாக ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேச மாட்டாங்களா என்ன? நான் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினச்சேன். என்ன செய்ய, முத்து புத்திசாலித்தனமாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டான். அதனால நான் மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு ரோகிணி தான் இப்படி செய்ய சொன்னாங்க. நான் தான் உண்மையை சொல்லலையே. அப்புறம் என்ன இந்த ரோகிணி என் மேலே உள்ள கோவத்தில் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க? இதெல்லாம் சரியில்லையே. கண்டிப்பாக ரோகிணிக்கிட்ட பேசியே ஆகணும். நான் நினச்சா இப்போ கூட ரோகிணிக்கிட்ட என்னால் நிறைய பணம் வாங்க முடியும். ஏன்னா ரோகிணி சொன்னதுனால தானே மீனாவுக்கும் மீனா வீட்டில் உள்ளவங்களுக்கும் நான் பிரச்சனையை செஞ்சேன். ரோகிணி என்கிட்ட உதவி கேட்காம இருந்திருந்தா நான் இப்படி எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டேன். அந்த முத்து என்னை அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்கவும் மாட்டாரு. இந்த ரோகிணிக்கு உதவி செஞ்சதால முத்து முன்னாடி நான் தான் தலை குனிஞ்சு இருந்தேன். அப்படியும் ரோகிணியை பற்றின உண்மையை நான் சொல்லலையே. அப்படி உண்மையை நான் சொல்லியிருந்தா விஜயாவாக இருக்கட்டும் முத்துன்னு எல்லாரும் ரோகிணியை சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை ரோகிணி அந்த வீட்டில் மருமகளாக தான் இருந்திருக்க முடியுமா? இதெல்லாம் யோசித்து நான் அமைதியாக இருக்கும்போது ரோகிணி நான் ஃபோன் பண்ணால் கூட எடுத்து பேசாமல் இருக்கிறதெல்லாம் சரியே இல்லை. இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது. ரோகிணி இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க தன்னுடைய ஆளுங்க கிட்ட சொல்கிறாங்க. அந்த ரோகிணி இப்போ எங்கே இருக்காங்க, பார்லருக்கு எப்போ போவாங்கன்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா என்கிட்ட உதவி கேட்டு என்ன ஏமாத்திட்டு என்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிற ரோகிணிக்கு சரியான பாடம் நான் புகட்டணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, அக்கா நீங்கள் இந்த வேலையை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்களே, நாங்கள் சரியாக செய்வோம். ரோகிணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம்க்கா அப்படின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க. ரோகிணி இங்கே பார்லருக்கு எப்போ வராங்க, அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட அவங்க பேசுகிறது, அவங்க மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறது, கிறிஷை வெளியில் கூப்பிட்டு போகிறது, கிறிஷுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி தரது, கிறிஷும் ரோகிணியும் ரோகிணியோட அம்மாவும் அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுன்னு ஒவ்வொரு உண்மையவும் அந்த ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இங்கே ரோகிணிக்கு இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த பையனை தான் வெளியில் கூப்பிட்டு வராங்க. அப்படி இந்த பையன் யார்? அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியோட பையனாக இருக்குமா என்ன அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்க, நமக்கு என்ன, நம்ம உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க முடியலனாலும் நடந்ததெல்லாம் இங்கே சிந்தாமணி அக்கா கிட்ட சொல்வோம், அப்புறம் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அந்த ஆளுங்களும் சிந்தாமணி கிட்ட பேசுகிறாங்க. அக்கா ஒரு முக்கியமான உண்மையை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்.
மகேஸ்வரி வீட்டுக்கு போகிற ரோகிணி எப்போ பார்த்தாலும் அவங்க பையன் கிறிஷ் கூட தான் வெளியில் வரான்னு சொல்ல, என்ன சொல்கிற, அவங்க ஃப்ரெண்டோட பையனான்னு கேட்க, தெரியலக்கா, ஆனால் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போய் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்கி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த பையன் ரோகிணியை அம்மானை கூப்பிட்ட மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இருக்குக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற, ரோகிணிக்கும் மனோஜுக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி ரோகிணியோட பையன் தான் கிருஷ்ணன்னு நீ சொல்ல முடியும்? அவங்க ஃப்ரெண்டோட பையனாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அக்கா நீங்களே கொஞ்சம் யோசித்து நாங்கள் சொல்கிற உண்மையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்கக்கா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் போய் பாருங்கள். ரோகிணி அவங்க வேலைக்கு தினமும் போகிறாங்களோ இல்லையோ, இங்கே வந்து மகேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. எனக்கு என்னவோ அவங்க பையனை பார்க்க வர மாதிரி தெரியுது. ரோகிணி நிறைய பொய் சொல்லியிருக்காங்க போலக்கா, எனக்கு சந்தேகமாக இருக்குது. நீங்களே இனி உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்ட சிந்தாமணிக்கு ரோகிணி மேலே சந்தேகம் வருது. ரோகிணி கண்டிப்பாக ஏதோ ஒரு உண்மையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தினமும் போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ரோகிணி நினைக்கிறாங்களோ அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கணும். நானே போகிறேன், ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு இங்கே சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. ரோகிணி, உங்கள் மாமியார்கிட்ட நீங்கள் பொய் சொல்லலாம், ஏமாற்றலாம், ஆனால் இந்த சிந்தாமணியை ஏமாற்றவே முடியாது ரோகிணி. ஏன் நான் ஃபோன் பண்ணாதானே எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ கண்டிப்பாக என்னை தேடி வருவீங்க, நான் கேட்குற பணத்தையும் தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்க, அதே மாதிரி மகேஸ்வரி வீட்டுக்கு தன்னுடைய காரில் போகிற சிந்தாமணி இங்கே வந்து ரோகிணி என்ன செய்கிறாங்க, எதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தினமும் வராங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி சிந்தாமணியும் மகேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன சிந்தாமணியும் மகேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ரோகிணியோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், நீங்கள் யாருன்னும் போது, எனக்கு ரோகிணி ரொம்ப ஃப்ரெண்டு தான். அவங்க எனக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாவும் பையனும் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியும். அவங்கள பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல, உடனே இங்கே முதல்ல மகேஸ்வரி திருன்னு முழிக்கிறாங்க. எப்படி ரோகிணி இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னால் சிந்தாமணிக்கு தெரிஞ்சிருக்கு? சிந்தாமணிக்கிட்ட தானே ரோகிணி உதவியெலாம் கேட்டிருந்தா. அப்போ ஒரு வேளை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, தனக்கு நடந்த பிரச்சனையை பற்றி எல்லாம் ரோகிணி சொல்லிட்டாலா என்ன? ரோகிணியை பற்றின உண்மை சிந்தாமணிக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? கண்டிப்பாக ரோகிணி தான் சொல்லியிருப்பா. அதனால தானே என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ரோகிணியோட அம்மாவை பார்க்கவும் பையனை பார்க்கவும். அப்போ உண்மை தெரிஞ்சிருக்குல்ல. சரி, நமக்கு என்ன, ரோகிணியோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி சிந்தாமணிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்கே மகேஸ்வரி. வேறு வழி இல்லாமல் அங்கே வந்து சிந்தாமணியை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க. உடனே அங்கே கிறிஷும் வரான். ஆமாம், உங்கள் அம்மா ரோகிணி உன்னை வந்து பார்க்க வரலையான்னு கேட்க, என்ன மகேஸ்வரி அத்தை இவங்க யாருன்னு கேட்கும்போது, இல்லை, உங்கள் அம்மா ரோகிணியோட ஃப்ரெண்டு தான், உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, அப்படியா, நான் இவங்கக்கிட்ட பேச விரும்பலை, நான் உள்ளே போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே மகேஸ்வரி சொல்கிறாங்க, ரோகிணி உண்மையாகவே உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாளான்னு கேட்க, எனக்கு தெரியாதா என்ன, ரோகிணியோட பையன் தானே கிறிஷ், அவங்க அம்மா இங்கே தானே இருக்காங்க, தன்னுடைய மாமியாருக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு ரோகிணி இந்த உண்மையை தானே யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியாதா, நீங்கள் எப்படி ரோகிணியோட ஃப்ரெண்டாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான், அதான் உண்மையை தான் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது இங்கே மகேஸ்வரியும் அவங்க பேசுகிறதெல்லாம் நம்பிடுறாங்க. சிந்தாமணி தனக்கு எந்த உண்மை தெரிய வரணும்னு நினச்சாங்களோ அந்த உண்மையை மகேஸ்வரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ தான் சிந்தாமணிக்கு தெரியுது, நான் பொய் சொன்ன உடனே நம்பி இந்த மகேஸ்வரி உண்மையை சொல்லிட்டாங்க. அப்போ ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ரோகிணி இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களோட பையனையும் தன்னுடைய அம்மாவையும் மகேஸ்வரி வீட்டில் தங்க வச்சு ரோகிணி நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க போல். பரவாயில்ல, ரோகிணியை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சுல, இனி ரோகிணியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்கே கிறிஷை பார்க்கும்போது பேசுகிறது, இங்கே வந்து மகேஸ்வரி கிட்ட பேசுனதுன்னு எல்லா ஆதாரமும் தான் ஃபோனில் இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு எல்லா ஆதாரத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க சிந்தாமணி. அது மட்டும் இல்லாமல், அப்படி ரோகிணி எனக்கு உதவி செய்யலை, நான் கேட்குற பணத்தை தரலைன்னா இந்த ஆதாரத்தை நம்ம விஜயா மேடம்க்கு அனுப்ப வேண்டிதான், அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். ரோகிணி தன்னுடைய மருமகளை விட்டு கொடுக்காம பேசுவாங்கல்ல, பெருமையாக பேசுவாங்கல்ல, ரோகிணியோட லட்சணம் என்னன்னு தெரிய வரட்டுமே அப்படின்னு சொல்லி உண்மையை சிந்தாமணி கண்டுபிடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி ரோகிணியை சும்மா விடுவேனா என்ன? இப்படி ஒரு ஆதாரம் எனக்கு கிடைக்கும், அதனால் ரோகிணி வசமாக என்கிட்ட மாட்டிப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு ரொம்பவே சந்தோஷமாக தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து சிந்தாமணி அவங்களுக்கு நிறைய டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்குது. அதனால்
அவங்க தன்னுடைய வேலையவும் கவனிக்கிறாங்க. அப்பப்போ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப கோவமாக சிந்தாமணியோட ஃபோனை எடுக்காமையே இருக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே ரோகிணிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி, நீ என்ன எல்லார்கிட்டேயும் உன்னை பற்றின உண்மையை சொல்லி வச்சிருக்கேன்னு கேட்க, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, நான் ஏன் சொல்ல போகிறேன்னு கேட்கும்போது, சிந்தாமணி வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன உன் வீட்டுக்கு வந்தாங்களா, ஏன் அவங்க உன் சொந்தக்காரங்களா, எதுக்கு வந்தாங்க, என் அம்மா வேற அங்கே இருக்காங்களேன்னு சொல்லும்போது, நீ தானே சிந்தாமணியோட ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட நீ தானே உதவி கேட்ட, அவங்க உன்னை பார்க்க என் வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற, நீ என் ஃப்ரெண்டுன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்னு கேட்கும்போது, நீ தான் சொல்லியிருப்பேன்னு நினச்சேன், வீட்டுக்கு வந்தவங்க உன்னை பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க, உன் பையன் கிறிஷ்கிட்ட வேற பேசினாங்க, கிறிஷ் உன்னுடைய பையன்தான்ற உண்மை அவங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க, ரோகிணி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு என்கிட்ட பேசினாங்க, நானும் அதெல்லாம் நம்பி உன்னை பற்றி நான் நிறைய அவங்கக்கிட்ட பேசினேனே அப்படின்னு மகேஸ்வரி சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க ரோகிணி. என்ன மகேஸ்வரி, இப்படிலாம் நீ வந்து பேசிகிட்டு இருக்க, அங்கே சிந்தாமணி வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டாமா, அவங்கக்கிட்ட நீ ஏன் உண்மையை சொன்னேன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வந்து நான் ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு பேசின உடனே நம்பிட்டேன், இப்போ நானே உண்மையை சொல்லிட்டேனான்னு கேட்க, வசமாக மாட்டி விட்டுட்டேன் மகேஸ்வரி, இப்போ சிந்தாமணிக்கிட்ட நான் தான் ஃபோன் பண்ணணும், வேற வழியே இல்லை, அவங்களுக்கு அப்போ என்னை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படி தானேன்னு கேட்க, ஆமாம் சிந்தாமணி வேணும்னே பொய் சொல்லி உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க போல், ஆனால் அவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி நான் உன்னை பற்றின உண்மையை சொல்லிட்டேன், என் வீட்டில் தான் இங்கே உங்கள் அம்மாவும் இருக்காங்கல்ல, அவங்களும் சிந்தாமணிக்கிட்ட பேசுனதுலேயே தெரிஞ்சுக்கிட்டாங்க உன்னுடைய அம்மா அவங்க தானே, அதனால் இதை பற்றி உன்னுடைய மாமியார்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இத்தனை நாள் எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சியோ அந்த உண்மையை சிந்தாமணி கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல்ல சிந்தாமணியை பற்றி உனக்கு தெரியும்ல, உன் ஃப்ரெண்டு தானே, அவங்கக்கிட்ட பேசு, அவங்கக்கிட்ட பேசி புரிய வை அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே சிந்தாமணி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் தான் ஃபோன் எடுக்காமல் இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஃபோன் பண்ணால் அவங்க பேசுவாங்களான்னு தெரியலையே, இப்படி சிந்தாமணி வேணும்னே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்க உன் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த உண்மையை என் மாமியார்கிட்ட சொல்ல தான் அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க. சரி, நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிற, சிந்தாமணி வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா உடனே அவங்கள அங்கேருந்து அனுப்புன்னு நான் சொல்லியிருப்பேன், சிந்தாமணி சொல்கிறத நம்பாதன்னு சொல்லியிருப்பேன், என்ன மகேஸ்வரி என்னை இப்படி உண்மையெல்லாம் சொல்லி மாட்டி விட்டுட்டியே, நான் தான் ஏதாவது செய்யணும், சரி ஃபோனை வை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க. சிந்தாமணி இப்போ கூட ஃபோன் பண்ணாங்க, நான் தான் அவங்க மேலே உள்ள கோவத்தில் ஃபோனை எடுக்கவே இல்லை, ஆனால் இப்போ நான் சிந்தாமணியை பார்க்க போகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சிந்தாமணியோட வீட்டுக்கு ரோகிணி வராங்க. சிந்தாமணி ரோகிணியை பார்த்த உடனே, என்ன ரோகிணி என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, அதான் உங்களை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல, சிந்தாமணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ரோகிணி, நான் வந்து அப்போவே ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கவே இல்லை, ஆனால் இப்போ என்னை தேடி வந்திருக்கீங்கன்னா காரணம் இல்லாமல் வந்திருக்க மாட்டீங்களே, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு நினச்சி வந்திருந்தா பரவாயில்ல, நான் உங்கள் மூலமாக எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும் அதை பற்றி பேசலாம்னு நினச்சி தான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டீங்க, உங்களால் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், அதெல்லாம் புரிஞ்சிக்காம என் ஃபோனை கூட எடுக்காமல் இருந்தீங்கல்ல, இப்போ நீங்களே தேடி வந்திருக்கிறீங்களே, எதுக்கு ரோகிணி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்ன சிந்தாமணி, நீங்கள் என் ஃப்ரெண்டை போய் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன், உங்களை பற்றின உண்மையெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்லட்டுமா உங்களை பற்றின உண்மையை உங்கள் மாமியார்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதனால தானே என்னை தேடி வந்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல், என் வீட்டுக்கு என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா அப்போ நான் இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்ன ரோகிணி நீங்கள் அந்த வீட்டில் நல்ல மருமகளா பொறுப்பான மருமகளா மீனா மாதிரி இருப்பீங்க, பொய் சொல்லவே மாட்டீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் எவ்வளோ பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க, எவ்வளோ பெரிய உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கீங்க, ஆனால் எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு இருந்தீங்க, ஆனால் இப்போ தேடி வந்து பேசுகிறீங்களே ரோகிணின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு வேறு வழியும் தெரியல, என்னை பற்றின உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உடனே என் மாமியார்கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினைப்பீங்க, அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல, ஆமாம் நீங்கள் மனோஜை விரும்பி தானே கல்யாணம் பண்ணீங்க, அப்போ எதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை நீங்கள் சொல்லவே இல்லை, அப்போ அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்திருக்கீங்கல்ல, இந்த உண்மை மட்டும் முத்து மீனாவுக்கு தெரிஞ்சா, உங்கள் மாமியாருக்கு தெரிஞ்சா அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுறது, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா என்னன்னு சொல்லும்போது, சிந்தாமணி போதும், உண்மை தெரிஞ்சிருச்சுன உடனே இப்படிலாம் பேசாதீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒன்றும் வேண்டாம், 5 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, நான் அந்த பணத்தை வாங்கிடுறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், அப்புறம் நீங்கள் என்ன பொய் சொன்னாலும் நான் கண்டுக்க போகிறதே இல்லை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ வேணாலும் பொய் சொல்லி அந்த வீட்டில் உள்ளவங்கள நீங்கள் ஏமாத்தினாலும் நான் வந்து உண்மையை சொல்லவே மாட்டேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும்போது,
என்னது? உங்களுக்கு நான் பணம் குடுக்கணுமா? 5,00,000 பணமா? என்கிட்ட எங்க அவ்வளோ பணம் இருக்கு? அதெல்லாம் என்னால முடியாது. நீங்க எனக்கு உதவி செய்வீங்கன்னு நெனச்சு தான் உங்களுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர குடுத்தேன். அந்த டெக்கரேஷன் ஆர்டர நான் மீனாவுக்கு குடுத்திருந்தா, மீனாவும் முத்துவும் என்ன பாராட்டி பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க எனக்கு உதவியும் செய்யல. அப்புறம் இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு, என்ன பத்தின உண்மைய நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னா பணம் வேணும்னு கேட்குறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல சிந்தாமணி. நீங்க உங்க வேலைய பாருங்க. நான் என் வேலைய பார்க்குறேன். இனி எனக்கு நீங்க ஃபோன் பண்ணாதீங்க. இப்படி பணம் கேட்காதீங்க. அதான் உண்மை தெரிஞ்சிருச்சுல. என் வாழ்க்கைய நான் நிம்மதியா பார்க்கணும். என் அம்மாவையும், என் பையனையும் பார்த்துக்கிறதுக்கே எனக்கு பணம் இல்ல. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னு நெறையா இருக்கு. என் பையன நல்லா படிக்க வைக்கணும். எனக்கு நெறைய செலவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் மாமியாருக்கும் அ எ வந்து நான் சம்பாதிக்கிற பணத்த அப்படியே குடுக்கணும். எனக்கு வந்து இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது, என் வாழ்க்கைய நான் பார்த்துக்காம நீங்க கேட்குற பணத்த குடுத்தா, அப்புறம் நீங்க கேட்குற பணத்த என்னால தரவும் முடியாதுன்னு சொல்லும்போது, அத எப்படி தர முடியாதுன்னு சொல்றீங்க? மனோஜ் எவ்ளோ பெரிய கடைக்கு ஓனரா இருக்காரு. பேசாம எனக்கு தேவையான பொருளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறீங்களா? நீங்க பணமா குடுக்க வேண்டாம். அந்த பொருள அனுப்பிருங்க. நான் வந்து மனோஜ் கிட்ட கூட உண்மைய சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது, நான் அப்படி அந்த பொருளெல்லாம் அனுப்புனா, மனோஜ் என்ன கேள்வி கேட்பாரு. நான் என்னன்னு பதில் சொல்ல முடியும்? நீங்க உண்மைய சொல்றதுக்கு பதிலா, நானே உண்மைய சொல்ல வேண்டியதாயிரும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோவமா பேசுறாங்க. சிந்தாமணி, நீங்க இப்படி பேசுறதுனால நான் அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. வேணும்னா உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. நானும் பார்த்துக்கிறேன். நெறைய பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. எல்லாத்தையும் நான் சமாளிக்க தானே செய்றேன். இந்த பிரச்சனையவும் நானே பார்த்துக்கிறேன். போதுமா? அதுக்காக நீங்க கேட்ட பணத்த என்னால தர முடியாது. இப்ப இவங்க கேட்ட பணத்த குடுத்தா, அப்புறம் கண்டிப்பா மறுபடியும் பணம் கேட்பாங்க. அதனால இதுக்கெல்லாம் நம்ம இடம் குடுக்கவே கூடாது. இவங்களால முடிஞ்ச வேலைய பார்த்துக்கட்டும். எப்படியாவது வர பிரச்சனைய சமாளிக்கணும்னு நான் தான் வந்து யோசனை பண்ணிட்டேன்ல. இனி வந்து இவங்க நினைக்கிற மாதிரிலாம் நடக்கவே நடக்காதுன்னு ரோகிணி ரொம்ப கோவமா பேசிட்டு வராங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட வந்து கேட்குறாங்க, "என்ன மீனா, சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா?" அப்படின்னு கோவமா கேட்க, உடனே மீனா சொல்றாங்க, "இல்லைங்க, தனியா எவ்வளோ வேலைய செய்ய முடியும்? அதனால தாங்க நான் முடிச்சிருவேன் வேலைய" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன மீனா, பொறுப்பா வீட்டு வேலைய பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்காக இப்படி புது புது பிஸ்னஸ்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் வீட்டு வேலைய பார்க்கவே முடியலையே. அப்புறம் எதுக்கு இந்த புது பிஸ்னஸ் செய்ய போறேன், நல்லா சம்பாதிக்க போறேன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, மீனா சொல்றாங்க, "என்ன ரோகிணி, நான் உங்களுக்கு சமைச்சு குடுக்குறேன்றதுக்காக நானும் இந்த வீட்டு மருமகன்றத மறந்துட்டு பேசுறீங்களா என்ன? நீங்க பொறுப்பான மருமகளா இருக்கிறீங்களா முதல்ல? இல்ல நீங்க வேணும்னா சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க? நான் உண்மையாவே யாரையும் ஏமாத்தாம என் வேலைய பார்த்துட்ருக்கேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. பொய் சொல்றீங்க. ஏமாத்துறீங்க. நீங்க என்கிட்ட வந்து இப்படி பேசுறீங்களான்னு கேட்கும்போது, ரொம்ப கோவமா பேசிடுறாங்க ரோகிணி. உடனே மீனாவும், "இப்படிலாம் பேசாதீங்க. வேணும்னா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. போனா போதும்னு எல்லாருக்கும் சமைச்சு குடுத்துட்ருக்கேன். அதுக்காக இப்படி பேசுறீங்கன்னு நான் பொறுமையா இருக்க மாட்டேன்னு" மீனாவும் வந்து பதில் சொல்றாங்க. "மீனா, இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, விஜய் அத்தைக்கிட்ட நான் சொல்ல வேண்டியதா இருக்கும். பொறுப்பா வந்து நான் வந்து வீட்ல இல்லாதப்ப, நான் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அந்த துணியெல்லாம் நீங்க துவைக்கவும் இல்ல. அப்ப என்ன வேல தான் நீங்க செஞ்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அங்க விஜயா வராங்க. உடனே ரோகிணி சொல்றாங்க, "அத்தை, இந்த மீனா எதுக்கு வெளியில வேலை செய்றதுக்காக அனுப்புறீங்க? பாருங்க, நாளைக்கு மனோஜ் வந்து வெளியில போகணும்னு இந்த துணியெல்லாம் எடுத்து வச்சாரு. ஆனா மீனா இன்னும் துவைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. "நான் எதுக்காக வந்து உங்க துணியெல்லாம் துவைக்கணும்?" அப்படின்னு மீனா கேட்கும்போது, "என்னங்க நீங்க? பொறுப்பான மருமகன்னு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? அப்ப இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சு தான் ஆகணும்னு." ரோகிணி ரொம்ப கோவமா தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்றாங்க. மீனா ரோகிணிய வெளுத்து வாங்குறாங்க. ஆனா ரோகிணி சிந்தாமணி மேல உள்ள கோவத்துல மீனாவ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறாங்க. "நீங்க வீட்டு வேலைய மட்டும் பார்த்தா போதும். பெருசா சம்பாதிச்சு மாடியில ரூம் கட்டிட்டீங்களா என்ன? என்னவோ உண்மையா தான் நான் வேலை செய்றேன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க, சம்பாதிக்கவே தெரியாது உங்களுக்கு. நீங்க பிசினஸ் செஞ்சு இங்க வந்து நல்ல வருமானம் வரப்போதா உங்களுக்கு?" அப்படின்லாம் பேசுனதுனால மீனா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அப்ப மீனா யோசிக்கிறாங்க, இப்படி பேசுறவங்க முன்னாடி கண்டிப்பா நம்ம வந்து நல்லா சம்பாதிச்சு காட்டணும். வீட்டு வேலைய பார்க்கறதுனால தானே இப்படி பேசுறாங்க. நாளையிலேருந்து இந்த வீட்ல எந்த வேலையும் நான் செய்ய போறதே இல்ல அப்படின்னு சொல்லி மீனா ரொம்ப கோவமா தன்னுடைய முடிவ சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ரோகிணி நினைக்கிறாங்க, சிந்தாமணி மேல உள்ள கோவத்துல நான் மீனா கிட்ட இப்படிலாம் பேசிட்டேன். தேவையில்லாம இப்படி பேசினதுனால மீனாவும் இனி சமைக்கவே மாட்டேன், வீட்டு வேலைய பார்க்கவே மாட்டேன்னு எல்லா வேலையவும் நானே செய்ற மாரி வேற பேசிட்டு போயிட்டாங்க. இப்படி நான் பேசினதால மீனாவும் வீட்ல உள்ள எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க.
இப்படி ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கும்போது நான் பொறுமையாக இல்லாமல் இப்படி பேசுனதுனால தான் எனக்கு இன்னும் பிரச்சனை நிறையா வருது. சிந்தாமணி வர என்னென்ன செய்ய போகிறாங்களோ தெரியல. அவங்க வேணும்னே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும், அதனால் என்கிட்ட என்னை ஏமாற்றி பணம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். சிந்தாமணி என்ன பிரச்சனை செய்கிறாங்க நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிக்கிறாங்க. சிந்தாமணி மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணி கண்டுக்காமல் ஃபோன் எடுக்காமல் இருக்கிறாங்க. சிந்தாமணியால் எதுவும் செய்ய முடியாது. அவங்க என் மாமியார்கிட்ட பேசினா கூட என் மாமியார் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நான் ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சிருவேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் தானே கிறிஷ் இருக்கான், நான் என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போனேன், மற்றபடி அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பொய் சொல்லி ஏமாத்திடுவேன். இந்த சிந்தாமணி என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. ரோகிணி கண்டிப்பாக நம்ம இந்த உண்மையை சொன்னாலும் பொய் சொல்லி ஏமாத்திடுவா, பிரச்சனையை சமாளிச்சிருவா. அதனால் ரோகிணியோட பையன் கிறிஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு போகணும், அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட ரோகிணியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கே சிந்தாமணியும் ரோகிணியோட ஃபோட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க. இவங்க தானே கிறிஷோட அம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் அவங்க இப்போ வரதே இல்லை, கிறிஷோட பாட்டி தான் கிறிஷை பார்த்துக்கிறாங்க. இங்கே ரோகிணியோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி மூலமாக தான் நாங்கள் ரோகிணிக்கிட்ட அப்பப்போ பேசுவோம், மற்றபடி ரோகிணி இங்கே வந்ததே இல்லை அப்படின்லாம் அவங்க சொல்கிறதுனால ரோகிணி எவ்வளோ அந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்கா. ரோகிணி எப்படியும் பணத்தை தரவே மாட்டா. இவ்வளோ பேச்சு பேசின ரோகிணியை சும்மா விடுறதா என்ன அப்படின்னு வந்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் இவங்க வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக ரோகிணியை மாட்டி விடணும்னு சிந்தாமணியும் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் விஜயாவுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் சிந்தாமணி தான் அனுப்புனாங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே இவங்க வந்து எல்லா ஆதாரத்தையுமே அவங்க ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, என்ன சிந்தாமணி, உனக்கு வந்து ஏதோ ஃபோனில் வந்துக்கிட்டே இருக்கு, என்னென்னு பாரேன் அப்படின்னு சொல்லும்போது, யார் எனக்கு என்ன அனுப்ப போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ரோகிணி கிறிஷை பார்த்து பேசுகிறது, கிறிஷுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறது, அவங்க தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுன்னு எல்லா ஆதாரமும் அங்கே வந்து இருக்கிறத பார்த்துட்டு, என்ன விஜயா, இங்கே ரோகிணி வந்து உங்கள் வீட்டில் இருந்த கிறிஷை வந்து தினமும் பார்க்க போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு வந்து எப்பயுமே ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியை பார்க்க தான் போவா, ஆனால் இவங்கக்கிட்ட ஏன் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ஒரு வேளை ரோகிணியோட அம்மாவாக இருக்குமா என்னன்னு கேட்க, ரோகிணி தன்னுடைய சொந்தக்காரங்களே இங்கே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா, அப்புறம் எப்படி ரோகிணியோட அம்மாவாக இருக்க முடியும்னு கேட்க, ஸ்கூலில் போய் அங்கே சிந்தாமணி பேசுனது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுன்னு எல்லா ஆதாரமும் ஒவ்வொன்றா இவங்க பார்க்கும்போது தான் தெரிய வருது. ரோகிணி வேற யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா தான் அப்படின்ற உண்மையை பார்வதியும் விஜயாவும் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே பார்வதி, என்ன விஜயா, இந்த உண்மையெல்லாம் உனக்கு தெரியாமல இருந்தது? அப்போ கிறிஷ் வேற யாரும் இல்லை, உங்கள் வீட்டு பையன்தான், ரோகிணியோட பையன்னா நீயும் தானே கிறிஷை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பார்வதி என்ன பேசுகிற அப்படின்னு கேட்க, ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திருக்கா, ஏற்கனவே கல்யாணமான உண்மையை நமக்கு தெரியக்கூடாதுன்னு இப்படி பொய் சொல்லியிருக்கான்னு நான் கோவமாக இருக்கும்போது நீ கிறிஷுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நான் வந்து அந்த கிறிஷை வந்து என் வீட்டு பையனாக பார்க்கணுமா? அப்படிலாம் நடக்கவே நடக்காது இன்னைக்கு இருக்கு ரோகிணிக்கு அப்படின்னு சொல்ல, ஆனால் ரோகிணி எவ்வளோ பெரிய உண்மையை நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கா பாரு. ஆனால் யாரோ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆதாரம் நமக்கு கிடைக்கணும்னு அனுப்பியிருக்காங்க. நல்ல வேலை அவங்க யாருன்னு தெரியல. ஆனால் இந்த உண்மை இப்பயாவது நமக்கு தெரிய வந்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் ரோகிணி என்னென்ன பொய் சொல்லியிருக்காளோ தெரியல. ஆனால் ரோகிணியை நம்பி மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீ தானே. உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா ரோகிணியை அவங்க வெளுத்து வாங்குறாங்களோ இல்லையோ உன்னை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதான் பார்வதி, என்ன செய்யணும் தெரியல. ரோகிணியை நம்பி என் வீட்டு மருமகளாக ஆக்குனது என்னுடைய பெரிய தப்பு. இப்போ ரோகிணியால் நான் தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க போகிறேன். என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. முதல்ல ரோகிணியை ரோகிணிக்கிட்ட நான் பேசிக்கிறேன், ரோகிணி வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு உடனே பார்வதி வீட்டிலேருந்து கோவமாக கிளம்பி வராங்க விஜயா. வீட்டுக்கு வந்த ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க வந்து விஜயா வந்து வெளியில் கூப்பிடுறது கூட தெரியாமல் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க, அந்த ரோகிணி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறா, அவளை இங்கே வர சொல்லு அப்படின்னு சொல்ல, அத்தை ரோகிணிக்கிட்ட நான் பேச மாட்டேன், நான் வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க என்னை அந்த கேள்வி கேட்டாங்கல்ல, அப்போ நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க, ரோகிணிக்கிட்ட நான் பேசுகிறதாவே இல்லை, நீங்களே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உடனே அங்கே வந்து ஸ்ருதியும், ரோகிணி அத்தை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, என்ன அவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறீங்க? நானும் தாங்க ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச வேலையவும் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்னங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதான். ஆமாம் என்ன பிரச்சனை, எதுக்கு என்னை கூப்பிட்றாங்கன்னு சொல்ல, வீட்டு வேலை செய்ய கூப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அத்தை ரொம்ப கோவமாக இருக்காங்க ரோகிணி அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், அத்தை வீட்டு வேலை தானே உடனே செய்ய ஆரம்பிக்கிறேன், அதுக்காக தேவையில்லாமல் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை திட்டக்கூடாது,
ஆனால் நீ மட்டும் என் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்துவ அப்படி தானேன்னு கேட்க, நான் ஏமாத்துனேண்ணா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் உங்களை என்னைக்கும் ஏமாற்றவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்லும்போது, நீயா ஏமாற்ற மாட்ட, அப்போ ஏமாற்றவே மாட்டேன்னா எதுக்கு வந்து உனக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மையை எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்க, என்ன சொல்கிறீங்க, யார் இப்படிலாம் சொன்னது, முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு இப்படி பொய் சொல்லியிருப்பாரா இருக்கும்னு சொல்லும்போது, நீ இப்படிலாம் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், முத்துவும் சொல்லலை மீனாவும் சொல்லலை, உன்னை பற்றின ஆதாரம் என்கிட்டயே இருக்குது, ஆனால் நீ இப்போவும் பொய் சொல்லிட்டு இருக்கல்ல, ஏற்கனவே உனக்கு கல்யாணமான உண்மையை ஏன் எங்ககிட்ட சொல்லாமல் இருந்த அப்படின்னு கேட்க, அத்தை யார் சொன்னாங்க, எப்படி இந்த உண்மை தெரியும், ஒருவேளை சிந்தாமணி சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு, அத்தை உங்கள் ஃப்ரெண்டு சிந்தாமணி என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பொய் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி உனக்கு தெரியும், சிந்தாமணிக்கு உன்னை பற்றின உண்மை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைத்த, அவங்க தான் என்கிட்ட டெக்கரேஷன் ஆர்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஆச்சேன்னு அவங்கக்கிட்ட பேச வேண்டான்னு அவங்க ஃபோன் பண்ணப்போ கூட எடுத்து பேசவே இல்லை, அவங்களால பிரச்சனை வந்திருக்குமோன்னு நினச்சேன், அத்தை எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யாரோ வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்காக இப்படி வந்து உங்களை ஏமாத்துறாங்க அத்தை, நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்ல, அப்போ கிறிஷோட அம்மா நீ இல்லை அப்படி தானே சொல்லும்போது, ஆமாத்த நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா ஸ்ருதி முத்துன்னு எல்லாரும் பார்த்துட்ருக்க உடனே அண்ணாமலையும், விஜயா என்ன நீ ரோகிணியை எப்படி கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, எனக்கு உண்மை தெரியுங்க அதான் கேள்வி கேட்குறேன், ஆனால் ரோகிணி இப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா பாருங்கன்னு சொல்லும்போது, உண்மையாக இருந்தால் ரோகிணி சொல்வா, நீ கிருஷ்ண பற்றியில் கேட்குற, ரோகிணிக்கு எப்படி கிருஷ்ண பற்றி தெரியும், முத்து மீனா தானே கிருஷ்ண நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, ரோகிணிக்கு கிருஷ் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி பதில் பேச முடியும்னு அண்ணாமலை கேட்க, ரோகிணி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, இந்த ரோகிணியை நம்பவே நம்பாதீங்க, ஏன்னா கிறிஷ் வந்து எந்த ஸ்கூலில் படிக்கிறானோ அங்கே ரோகிணியை பற்றி கேட்டிருக்காங்க, கிறிஷோட அம்மா ரோகிணி தானே அங்கே வேலை பார்க்குறவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த ஆதாரத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக புரியும், ஆனால் ரோகிணி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் மறுபடியும் போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, முத்து மீனாவால் தான் எனக்கு பிரச்சனை வரும்னு சொன்ன ரோகிணி இப்போ முத்து மீனாவால் உண்மை எனக்கு தெரிய வரலைன்னு தெரிஞ்ச உடனே அமைதியாக நிற்கிறா பாருங்க. முத்துவும் மீனாவும் வேணும்னு ரோகிணியை மாட்டி விட மாட்டாங்க, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ரோகிணி எப்படி பொய் சொல்லியிருக்கா, மனோஜோட வாழ்க்கையில் வந்த ரோகிணி இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை, ஏன் ரோகிணி பொய் சொன்னேன், கிறிஷ் உன்னுடைய பையன்தான்னு நான் சொல்கிறேன், ஆனால் இல்லவே இல்லைன்னு சொல்கிறியே, இப்போ மகேஸ்வரி வீட்டுக்கு போவோம், உன் அம்மா கிட்ட நான் கேள்வி கேட்குறேன், அவங்க உண்மையை சொல்வாங்கல்லன்னு சொல்லும்போது, உடனே மீனாவும் இந்த ஆதாரத்தை பார்த்ததுக்கு அப்புறமாவும், ரோகிணி நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புவோம்னு நினைக்கிறீங்களா, உங்கள் அம்மாவை பற்றியும் அக்கறை இல்லாமல் கிருஷ்ணை பற்றியும் யோசிக்காமல் உங்கள் வாழ்க்கைக்காக இவ்வளோ பொய் சொல்கிறீங்களே, இதெல்லாம் தப்பே இல்லையா, ஏன் ரோகிணி இப்படி செய்கிறீங்கன்னு மீனா கேள்வி கேட்க, இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேன், மீனா வேற தேவையில்லாமல் நான் நேற்று பேசின பேச்சால் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, விஜயாத்தக்கிட்ட எப்படியாவது சமாளிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் கிறிஷோட ஸ்கூல்லலாம் போய் என்னை பற்றி கேட்டிருக்காங்களே இந்த சிந்தாமணி, எல்லாமே சிந்தாமணியோட வேலை தான், அவங்க கேட்ட பணத்தை தரலன்ன உடனே இப்படி வந்து என்னை மாட்டி விட்டுட்டாங்க, இப்போ வந்து நான் தான் என்ன பதில் பேசுகிறதுனே தெரியாமல் நிற்கிறேன் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கறதுனால விஜயா ரொம்ப கோவமாக ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. மனோஜோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சுட்டு இப்போ மன்னிப்பு கேட்குறியான்னு கேட்க, நான் வேணும்னே அப்படி செய்யலை, மனோஜை விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சால் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இந்த உண்மையை நான் சொல்லவே இல்லை, இப்போ கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மை உங்களுக்கு தெரியும்ல, அப்புறமும் ஏன் வந்து கோவப்படுறீங்க, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன்ல, மன்னிச்சு என்னை மருமகளாக ஏற்றுக்கக்கூடாதா என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நீ பொய் சொல்வ, உன்னை நாங்கள் மன்னிக்கணுமா, நீ எங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்க, இனி என்கிட்ட பொய் சொன்ன அவ்வளவுதான், என்கிட்ட நீ பேசவே பேசாதன்னு சொல்ல, அத்தை என்னை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, மீனா முத்து முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன், இப்படிலாம் செய்யாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் பொய் சொல்லலை, என்னை ஏமாத்தலை, அவங்கக்கிட்ட பணம் இல்லை, அந்த கோவத்தில் அவங்கள நான் ஏற்றுக்காமல் இருக்கேன், ஆனால் நீ என்னை ஏமாத்திருக்க, பொய் சொல்லியிருக்க, என்னை மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாத்திருக்க, அப்படி இருக்கும்போது மீனா முத்துவை பற்றி நீ பேசவே கூடாது, உன்னுடைய பையன் கிறிஷையும் உன்னுடைய அம்மாவையும் நீ அக்கறையாக பார்த்துக்கிறல்ல, இனியும் அவங்கள அப்படியே பார்த்துக்கோ, ஆனால் என் வீட்டில் நீ இருக்கக்கூடாது, இங்கே மனோஜ் வந்த உடனே இந்த உண்மையை நான் சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை பார்த்து மனோஜ் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், இத்தனை நாள் நீ பொய் சொல்லிட்டு இருந்த, யார் இந்த ஆதாரத்தை அனுப்புனாங்கன்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் அவங்க சொன்னது எல்லாமே உண்மை, அதனால் இப்போவாது உண்மை தெரிஞ்சுதேன்னு நான் சந்தோஷப்படுறேன், இந்த வீட்டில் இனி நீ மருமகளாக இருக்கவே கூடாது, இது என்னுடைய முடிவு, மனோஜ் வந்து வந்து பேசட்டும், அதுக்கப்புறமா நீ இந்த வீட்டிலேருந்து கிளம்பிடு, உன்னுடைய வீட்டில் உள்ளவங்கள நீ பார்த்துக்க,
என் வீட்ல உள்ளவங்கள நீ ஏமாத்துன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நான் வந்து எப்படி மனோஜ விட்டுட்டு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போக முடியும்? அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லும்போது, அப்ப மனோஜ கூப்ட்டு போயிரு. மனோஜ் வந்து உன் கூட வரேன்னு சொல்லிட்டா, நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம். தனி குடித்தனம் போயிருங்க. சந்தோஷமா உங்க வாழ்க்கைய பார்த்துக்கோங்க. ஆனா என்ன ஏமாத்துன நீ இந்த வீட்ல இருக்கக்கூடாது. என் பையன் மனோஜ் என் பேச்சு தான் கேட்பான். அவன் வந்து கண்டிப்பா நான் சொன்ன முடிவ தான் எடுப்பான். வேணும்னா பாரு அப்படின்னு ரோகிணிய வெளுத்து வாங்குறாங்க விஜயா. அதே மாதிரி மனோஜும் வீட்டுக்கு வந்த உடனே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ரோகிணிய நினைச்சு ரொம்பவே மனசு வேதனையோட அழ ஆரம்பிக்கிறாரு. ரோகிணிய நான் எவ்ளோ நம்புனேன். ஆனா இப்படி ஏமாத்திட்டாளே! இப்படி இந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்து தான் ரோகிணியோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு தெரியுது. ஏன் ரோகிணி என்ன ஏமாத்துன? இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட கண்டிப்பா உனக்காக பேசி இந்த கல்யாணத்த வந்து நான் வந்து நடத்தியிருப்பேன். ஆனா நீ என்ன ஏமாத்துனதுனால எங்க அம்மா முன்னாடி என்னால பதில் பேச முடியல. உன் பையனையாவது இனி நல்லபடியா பார்த்துக்க. நீ இந்த வீட்ல இருந்தா எனக்கு நெறைய பிரச்சனை வரும். உன்னையும் மதிக்க மாட்டாங்க, என்னையும் மதிக்க மாட்டாங்க. அதனால நீ இப்பவே இவ்ளோ ஏமாத்தியிருக்கன்னா, எப்படி வந்து இன்னும் உன்ன நான் நம்ப முடியும்? இன்னும் என்னலாம் பொய் சொல்லியிருக்கன்னு வேற தெரியலையே! உனக்கு என்னால சப்போர்ட் பண்ணவே முடியாது. நான் என்னுடைய அம்மா பேச்ச தான் கேட்பேன். எப்படியோ இந்த ஆதாரம் கிடைச்சதுனால உன்ன பத்தி நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி வந்து நீ இந்த வீட்ல இருக்கவும் வேண்டாம். நீ உன்னுடைய வேலைய பாரு. நான் என் வேலைய பார்க்குறேன். இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்றாரு மனோஜ். சிந்தாமணியால என் வாழ்க்கையில இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சு. சிந்தாமணிய சும்மா விட மாட்டேன்னு சிந்தாமணி மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ரோகிணி.